சிகாகோல ஒரு நெயில் ஸ்பால நெயில் சர்வீஸை செய்துட்டு பில் பே பண்ண மறுக்கிறாங்க. I understand it. You're going to charge me, but you're not understanding. Like, I am from India. Okay. Then you cannot charge me. நான் ஒரு இந்தியன், நீ சார்ஜ் பண்ண முடியாது. Yeah, sure we can. This is America. No, but the planet is India's. இவங்க கிளைம் பண்றாங்க உலகமே இந்தியாவுக்கு சொந்தமானது, எங்க போனாலுமே ஃப்ரீ சர்வீஸ் வழங்கப்பட வேண்டும். இந்திய மக்கள் அரச பரம்பரையை சேர்ந்தவர்களா? இவங்களுக்கு பில் பே பண்ண விருப்பமில்லை, முழு இந்தியாவையுமே இழுக்கிறாங்க. Okay, that's fine. So even in India, there's businesses. If you give a service, right? Just take the money. Yeah. வணக்கம் எல்லாம், எப்படி இருக்கீங்க? அமெரிக்கால சிகாகோல ஒரு நெயில் ஸ்பால நடந்த ஒரு சம்பவம். இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னால், இவங்களுக்கு பில் பே பண்ண விருப்பம் இல்லை, எங்க போனாலுமே ஃப்ரீ சர்வீஸ் இவங்களுக்கு வழங்கப்பட வேணும். போற வழி எல்லாமே இவங்களுக்கு ரெட் கார்பெட் விரிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் இவங்க ஒரு இந்தியன். நிறைய ஸ்கேம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் பேசி ஸ்கேம் பண்ணி பார்த்துருக்குறீங்களா? இவங்க போனது அமெரிக்காவில் ஒரு ஏஷியன் நெயில் ஸ்பால போய் சர்வீஸும் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் பில் பே பண்ண மறுக்கிறாங்க. அதாவது நானே ஏஷியனுக்கு பே பண்ண வேண்டும், ஏஷியனுக்கு அமெரிக்காவில் என்ன வேலை, உங்களை யார் இந்த நாட்டுக்கு வர சொன்னது? நீ ஒரு அமெரிக்கன் வெள்ளக்காரனா, உனக்கு பே பண்ணுறதுக்கு இது இங்கே இருந்து வரையில, இங்கே இருந்து வந்தது. 10 மணிக்கு கடை திறக்க முதல் கஸ்டமராக இவங்க நெயில் சர்வீஸுக்கு போயிருக்கிறாங்க. முடிஞ்ச பிறகு ஒர்க்கர் பில்லை பே பண்ண சொன்னால் மறுக்கிறாங்க. கேட்டால் மேனேஜரை கூப்பிடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு. Okay. We need to charge you because you got a service done. Okay. I'm not sure what reason you feel entitled to not be charged. You can explain that right now if you want. No, sure, I can. The thing is, you're on planets right now, and this is not your planets. Okay. So what are you Chinese or Asian people doing here? மேனேஜர் என்ன சொல்கிறார்? தந்த சர்வீஸுக்கு நாங்கள் சார்ஜ் பண்ண போகிறோம், எதனால் நீ பில் பே பண்ண மறுக்கிற? விருப்பம்ண்டா எக்ஸ்பிளைன் பண்ணு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நீ இருக்கிற உலகம் உனக்கு சொந்தமான உலகம் அல்ல. அதாவது அமெரிக்காவில் சைனீஸுக்கும் ஏஷியன்ஸுக்கும் என்ன வேலை? இவங்களை பார்த்தாவே அமெரிக்காவுக்கு குப்பை கொட்ட வந்த மாதிரி தான் இருக்குது. காசு இருக்குது, ஆனால் பில் பே பண்ண விருப்பம் இல்லை. சைனாக்காரன் தானே, கொஞ்சம் ஏமாற்றி பார்ப்போம். This is Chinese Chicago. people aren't part of the planet? I don't know. Is that what you're saying? Did I get you guys there? No, I'm asking. No, is that what you just said? Did I get you guys there? Say again? How did you guys get there? Don't you guys have an inner deal with India? And then you smuggle things from there and put it in Vietnam? I'm not and sure say what that you you're have saying, clothes because I'm and then an you American pretend to do citizen, nails ma'am. here? I'm sorry, what? அதாவது சைனாக்காரன் இந்தியாவோட ஒரு டீலை வச்சு பொருட்களை கடத்தி அதன் மூலமாக வியட்நாம் வழியாக அமெரிக்காவில் துணிகளை விற்கிறாங்கன்னு சொல்லி இவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஒரு $100 பில்லுக்கு மனசு இடமே கொடுக்குதில்லை. வாலெட்டை திறக்கிறாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்க, திறக்கிறாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்க. ஓசியில் சாப்பிட்டு பில் பே பண்ணவே விருப்பமில்லை. I'm not sure what you're saying because I'm an American citizen, so I have no knowledge of that. No, I understand, but I went over there to get that knowledge. Okay, that's fine. So then you can report that to the government or the official authorities, but here we are a business, we give you a service, and so we're going to have to charge you for the service. மேனேஜர் என்ன சொல்கிறார்? நீ சொல்கிற குற்றச்சாட்டுக்கு எனக்கு எந்த நாலேஜுமே இல்லை, நான் ஒரு அமெரிக்கன் சிட்டிசன். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நான் ஆல்ரெடி அங்கே போயிருக்கிறேன், அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். இவர் என்ன சொல்கிறார் கடைசியாக? அப்படின்னு சொன்னால், நீ போய் இந்த குற்றச்சாட்டை இங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸுக்கு போய் முறையிட்டுக்கொள், ஆனால் நான் செய்த சர்வீஸுக்கு நான் இப்போ சார்ஜ் பண்ண போகிறேன். I understand it. You're going to charge me, but you're not understanding. Like, I am from India. Okay. Then you cannot charge me. இந்த கிளிப்பில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எனக்கு விளங்குது நீ சார்ஜ் பண்ண போகிறாண்டு, ஆனால் உன்னால் சார்ஜ் பண்ண முடியாது என்று சொன்னால் நான் ஒரு இந்தியன். Yeah, sure we can. This is America. No, but the planet is India's. இந்த மேனேஜர் சொல்கிறார், இது அமெரிக்கா, என்னால் சார்ஜ் பண்ண முடியுமெண்டு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, உன்னால் முடியாது, இந்த முழு பிளானட்டுமே இந்தியாவுக்கு சொந்தமானது. இதில் ஜோக் என்னென்னு சொன்னால், அமெரிக்காவிலே இருந்து கொண்டு இந்த பிளானட் இந்தியாவுக்கு சொந்தம்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இது அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு தெரியுமா? சும்மாவே H1B விசா ஸ்கேம், டிப்போர்டேஷன், லே ஆஃப் அதிகரித்து கொண்டு இருக்கின்றது. இந்த வீடியோவை பார்த்தா நாளைக்கு என்ன நிலைமை? அடுத்த கிளிப்பை பாருங்க. இவங்களுக்கு இந்தியா பற்றி பேசும் பொழுது இவங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. Okay, that's fine. So even in India, there's businesses. If you give a service, right? Just take the money. Just shut this thing off. You really think like you're really smart now all of a sudden.
Okay. If I wasn't sitting at other meetings, I would have pushed you harder. But the thing is, Okay. I'm like tired of it. Yeah, no problem. அப்போ இந்தியாவில் பிஸ்னஸை செய்தால் சர்வீஸுக்கு என்ன மாதிரி? இந்த பதில் அவங்களுக்கு பிடிக்கல. நீ வந்து இப்போ ஸ்மார்ட்டாக என்னோட பேச தொடங்கிட்ட, உன்னோட கதைச்சி வேலையில் நான் உன்னோட கதைச்சி நான் இப்போ டயர்ட் ஆகிட்டேன், நான் என்ன சொல்ல வாரண்டு உனக்கு புரியவே இல்லை, இந்த பணத்தை இந்த வச்சுக்கொண்டு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறாங்க. உண்மை பேசும் பொழுது இவங்களுக்கு கசக்கும். முடிஞ்சால் இந்தியாவில் நீங்கள் பே பண்ணாமல் இந்த மாதிரி சொல்லிட்டு போங்க பார்ப்போம். ரோடாக துரத்தி உங்களுக்கு அடிப்பாங்க. இந்த இடத்துல மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், என்னுடைய சர்வீஸுக்கு நான் இப்போ சார்ஜ் பண்ணுறேன், நீ பே பண்ண அப்புறம் நீ உன்னை விடுறேன், நீ என்னவும் செய்துக்கொள் உன்னுடைய ரெஸ்ட் ஆஃப் த டே. இது இவங்களுக்கு பிடிக்கல. நீ என்ன பாஸா, நான் என்ன செய்யணும்னு நீ யாரை எனக்கு சொல்கிறேன்னு இவங்க கேட்குறாங்க. இதில் என்னத்தை சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் பில்லை பே பண்ணிவிட்டு இடத்தை விட்டு மாறு. இதைத்தான் இந்த மேனேஜர் இதில் சொல்ல வரார். Yeah, no problem. We'll charge you right now, and we'll let you have the rest of your day to yourself, okay? And are you my boss? No. So What you do you can, mean day to yourself? no, you can do whatever you want. I mean, this is a business. We just want to be done. We're going to charge you, and then you go on about. இவங்க கடைசியாக ஒன்று கேட்குறாங்க, உள் மனசில் இருக்கிறத வெளியில் கொட்டுறாங்க. என்னன்னு கேட்டால், நீ ஒரு சைனீஸ் தானேண்டு. அதுக்கு அவர், நான் ஒரு அமெரிக்கன் போர்ன் ஏஷியன் என்று சொல்கிறேன், நான் இங்கே வேலை செய்கிறேன், ஒரு பிஸ்னஸ் செய்கிறேன், அமெரிக்கன் சிட்டிசன் என்று கூட சொல்கின்றார். ஆனால் அவங்க திருப்பி கேட்குறாங்க, ஏஷியன்டா நீ எந்த பார்ட் ஆஃப் ஏஷியன் என்று கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், எந்த பார்ட்டாக இருந்தால் உனக்கு என்ன, நான் வந்து அமெரிக்கன் சிட்டிசன் என்று திருப்ப சொல்கிறார். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே இங்கே இருக்கிற அமெரிக்கன் வெள்ளைக்காரருக்கு தெரியுமான்னு இதெல்லாம் கேட்குறாங்க கடைசியாக. What do you guys do in China though? Like, do you guys work on it, or is it just my imagination that I'm gets, unsure like, because we're in upset? America, and I'm an American citizen. No, so. I understand it, but like, you must be Chinese. What are you? I'm not Asians? Chinese. What are you? I'm Asian, and I'm Asian American. What kind of Asian? I don't think that's relevant, ma'am. Why is it not relevant? Because I'm an American-born citizen, and I work in America. I do business in America. I work on American But citizens. how untrue are you to the people over here that you don't even share with them, like, what's going on? Share with who, ma'am? Like any of the white people that sit around here, you just. இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸை வாசிப்பீங்களா இருந்தால் உங்களோட கண்ணிலேருந்து ரத்தம் வரும். அப்படி கழுவி ஊற்றி இருக்கிறாங்க. H1B விசா ஸ்கேம், டிப்போர்ட் பண்ணு, போலீஸில் பிடிச்சி கொடு. அதே நேரத்தில் அவங்க யூஸ் பண்ணுற ஹேண்ட்பேக் வந்து ஒரு பிராண்டட் நேமான ஒரு ஹேண்ட்பேக். அதாவது அந்த ஹேண்ட்பேக்கை கூட இவங்க காசு கொடுத்து வாங்கியிருக்க மாட்டாங்க, எங்கேயாவது களவெடுத்திருப்பாங்க. அமெரிக்கன் சிஸ்டத்தை ஸ்பாயில் பண்ணுறதுக்குண்டே இவங்க இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அப்படி எல்லாமே நிறைய காமெண்ட்ஸ் வந்து அந்த வீடியோக்கு கீழே இருக்குது. இவங்க என்ன ட்ரை பண்ணாங்கன்னு சொன்னால், அமெரிக்காவில் வந்து ஏன் சைனாக்காரனுக்கு சர்வீஸுக்கு பணம் பே பண்ண வேண்டும். அதாவது நான் ஒரு இந்தியன், இது என்னுடைய பிளானட், நீ என்னுடைய பிளானட்டில் பஞ்சம் பிழைக்க வந்த நானே உனக்கு பே பண்ண வேண்டும், நீ எனக்கு ஃப்ரீ சர்வீஸ் தர வேண்டும். இதுதான் இவங்களுடைய கான்செப்ட். ஆனால் சைனாக்காரன் ஸ்மார்ட், எங்கே பிடிக்கணுமோ அங்கே கணக்காக பிடிச்சான். இதே சர்வீஸை வந்து நீங்கள் இந்தியாவில் சேவிங்களாக இருந்தால் என்ன மாதிரி சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் கேட்டதுக்கு அது அவங்களுக்கு பிடிக்கலை. நீ யாரை வேணுமென்றாலும் கதை, இந்தியன்ஸை பற்றி மட்டும் நீ கதைக்கவே கூடாது. இது ஒரு பொதுவான கருத்து. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு மற்றவங்களை பற்றி கவலையே இல்லை. உதாரணத்துக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து இப்போ பிராம்ப்டன் ஒன்டாரியோவில் தொடர்ந்து நடக்குது. நீங்கள் பிராம்ப்டனில் இந்த நெயில் ஸ்பா அந்த மாதிரி ஹேர் ஸ்பாக்கெல்லாம் போவீங்களா இருந்தால் அங்கே வந்து நீங்கள் பே பண்ணின பிறகு தான் சர்வீஸ். என்னென்னு சொன்னால், இவங்க சர்வீஸ் முடிஞ்ச அப்புறம் பே பண்ணாமல் ஓடி போகிறாங்க. அதாவது பேக்கை கொண்டு வர மறந்துட்டேன், காருக்குள்ளே பேக் இருக்குன்னு சொல்லி அவங்களோட கம்யூனிட்டிக்குள்ளேயே ஏமாற்றிட்டு சுற்றிட்டு ஓடி போகிறாங்க. ஒரு சிலர் வந்து 4-5 மணித்தியாலம் வெயிட் பண்ணுறாங்க, கையில் காசு இல்லை, ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியாக நாளைக்கு கொண்டு வந்து தரேன்னு சொல்லி ஊபர் அடித்து கூட வெளியில் ஓடி போகிறாங்க. இன்னும் ஒரு ஸ்டைலில் இப்போ புதுசாக வராங்க. அப்படின்னு சொன்னால், $20 வந்து கடைக்கு வராங்க, வந்து $2 $3 ஒரு ஐட்டத்தை வாங்குகிறாங்க. வாங்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இது வந்து கணக்கில் போட்டுக்கோ, நான் அடுத்த முறை வரும் பொழுது தாரன் இந்த பணத்தை சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, கையில் $20 தானே, நீ பே பண்ணலாம் தானே. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் இந்த $20 வந்து உனக்கு தருவானா இருந்தால் அது சில்லறையாக எனக்கு கிடைக்கும் பொழுது நான் இந்த காசை வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிடுவேன் எனக்கே தெரியாமல். அதனால் இந்த $20 நான் இப்போ மாற்ற மாட்டேன், நீ கணக்கில் $22 வந்து போட்டுக்கோ, அடுத்த முறை வார நேரம் நான் உனக்கு தாரன். அதே நேரத்தில் அவங்க ஒரு குற்றச்சாட்டை கூட வைக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால்,
இது நாங்கள் உருவாக்கின ஒரு கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டியால் தான் உனக்கு இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு ஒரு வியாபாரம் வருது. நாங்கள் பொருட்கள் வாங்காட்டி இந்த கடையை மூடிட்டு நீ திருப்பி போகத்தான் வரும். எங்களுடைய கம்யூனிட்டியால் தான் நீயே பிழப்பு நடத்தி கொண்டு இருக்கிற. எங்களோட நீ ஃபைட் பண்ணாத. அப்போ இப்படி நடக்கும். ஒரு $2-3 நீ அழாத. அடுத்த முறை வரும்பொழுது தருவந்தானேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. இங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இவங்களுக்கு காசு பே பண்ண விருப்பம் இல்லை. இப்போ நீங்கள் எல்லாமே பிராம்டனில் நீங்கள் போய் என்னோட பிக்சர்ஸ் ஒன்றுமே இல்லை, கண்ணாடி இல்லை, முன் டோர்லேயே ஒட்டியிருக்கும் மஸ்ட் பே பிஃபோர் த சர்வீஸ்ன்னு சொல்லி ஒட்டியிருப்பாங்க. அவங்களோட மக்களுக்கே அவங்கள நம்பிக்கை இல்லை. இப்போ கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வைப்பீங்களா இருந்தால் நீங்கள் $100 அப்படி டிபாசிட் பே பண்ண வேணும். அப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கிறாங்க. டிபாசிட் பே பண்ணாட்டி ஒண்டி இவங்க நோ ஷோ வரமாட்டாங்க, இல்லாட்டி இவங்க பே பண்ண மாட்டாங்கன்ட்டு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. ஏண்டா இது இப்போ தொடர்ந்து நடக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ சுற்றி திரிகிறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரி தெரியுமா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.